ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட திருமண நாள், அதாவது 9வது வருட திருமண நாள் பற்றிய விலாக் வீடியோ பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே எப்படி போச்சு அப்படிங்கிற ஈவெண்ட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி எப்பயும் போல் நார்மலாக டே மார்னிங் நல்லபடியாக பிறந்துச்சிங்க. தம்பிக்கு அன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிஃபோர் நான் 2 டேஸ்லேருந்தே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நமக்கு வெட்டிங் டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு டியூஸ்டே தான் வந்துச்சு 21. பட் எனக்கு பார்த்திங்கன்னா சில கிஃப்ட் சர்ப்ரைஸ் ஹஸ்பண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், 2 டேஸ் பிஃபோராகவே என்னுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னென்ன கிஃப்ட் அப்படிங்கிறத போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி நாங்கள் சேவிங்ஸ் சீட்டு போட்டு தாங்க இது எடுத்தோம். அது எங்கள் வெட்டிங் டேக்கு நாங்கள் எடுக்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி போயிட்டு அந்த டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸ்கீம் போயிட்டு நம்ம விசிட் பண்ணி என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு மாடல் பார்த்துட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் எனக்கு கொலுசு எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் திங்ஸை பார்த்துட்டு ரிட்டன் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் தம்பி டைப்ரைட்டிங் கிளாஸ்லேயும் அவனை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் பிடிச்ச மாதிரி என்னென்ன திங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதால ஹஸ்பண்டுக்கு ஒரு ரிங் இதெல்லாம் எடுத்தேங்க. நல்லபடியாக ஜிஆர்டியில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்க எனக்கு ப்ளஸ் பண்ணி எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு நமக்கு நல்ல ப்ளஸ்ஸோடு கொடுத்தாங்க. அன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கர்நாடகா பெங்களூர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்புங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் எல்லோரும் கிளம்பியிருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற டெம்பிள், அதாவது கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள் விசிட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோடி, அதாவது 1 கோடி லிங்கம் அங்கே இருக்குங்களாங்க. இதோ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கோயில் நமக்கு பார்க்குமே ஒரு பிரமிப்பாக இருக்குது இல்லையா? ஸோ அது எங்கள் ஹஸ்பண்டு அவங்க ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் ஆஃபீஸ் விஷயமாக போகும்போது ரிட்டன் சாமியெல்லாம் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு நைட்டு ஆக்சுவலி நான் பிஃபோர் நைட் நான் ஒர்க்கை பார்த்தேங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதை வீட்டுக்காரங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கு நான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ தம்பி, நான், அவங்க 3 பேர் தான் போயிருந்தோம். சண்டே ஆக்சுவலிங்க நாங்கள் போன நாள் சண்டே. ஸோ தம்பிக்கு ஜிஆர்டியில் அவர் ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஜாலியாக விளையாடுவார். அவர் விளையாண்டுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா வரும்போது அவருக்கு டீ காஃபி அப்படிலாம். ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருந்த ரிங் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுங்க. ஸோ அதனால் அதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சில்வரில் ரிங் எடுத்துட்டோம். அடுத்து நான் மீஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு $50 செயின், லாங் செயின் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது அன்றைக்கி டே நைட்டு வந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காமாட்சி டாலர் போட்டு ரொம்ப சூப்பராக நல்ல அட்ராக்ஷனாக இருந்துச்சுங்க. எனக்கு இதனுடைய ப்ரைஸ் லிங்க் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 900 ருபீஸுங்க. சூப்பராக தான் இருக்குது. தம்பி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் போடுறது முன்னாடி நானும் போடுவேம்மா, அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு போட்டு விட்டாங்க. ப்ளஸ் அவருடைய அன்பை ஷேர் பண்ண அவங்க அப்பா 2 பேரும் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே நல்லபடியாக எங்களுடைய வெட்டிங் டே அன்றைக்கி 21 அன்றைக்கி நல்லபடியாக ஏர்லி மார்னிங் ஆஸ் யூஷுவல் நல்லபடியாக பிறக்கணும். ஸோ அதுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் தம்பிக்கு ஆக்சுவலி ஸ்கூல் அன்றைக்கிங்க. மண்டே அன்றைக்கி இது மார்னிங்கு. ஆக்சுவலி டியூஸ்டே அன்றைக்கி வெட்டிங் டே வரதுனால நம்மளுக்கு சங்கடகரி சதுர்த்தி சம்திங் ஏதோ ஒரு விசேஷ நாள் மண்டே வந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த திங்ஸை மார்னிங் போட்டுக்கலாம். எங்கள் ஹஸ்பண்ட் பிரசாதமும் வாங்கிட்டு வந்தாங்கங்க பெங்களூர்லேருந்து. ஸோ அந்த லட்டு எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய காஃபி ஃபேவரட் காஃபி போட்டாச்சு. போட்டுட்டு அன்றைக்கி மார்னிங் தம்பிக்கு இட்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இட்லியும் ரா சட்னி வச்சுருந்தேங்க. ஸோ தம்பிக்கு ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட்டு அதுதான் கொடுத்தேன். அண்டு மதியம் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் வேணுமானாங்க. ஸோ அதனால் அதுவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி தம்பி பார்த்திங்கன்னா பிரசாதம் மார்னிங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போடான்னு. ஸோ அந்த லட்டை வச்சுட்டு தம்பி போஸ் கொடுக்குறாரு பாருங்கள். ஆக்சுவலி திருப்பதி எப்படி பிரசாதங்க கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது கர்நாடகாவில் அந்த பிரசாத லட்டுங்க. ஹஸ்பண்ட் அப்புறம் மார்னிங் இது மண்டே மார்னிங்கே நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரிங் சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டுட்டோம். அன்றைக்கி நல்லா இருந்ததுனால ஸோ மண்டேவை நான் ஹஸ்பண்டுக்கு போட்டு விட்டுட்டேன். எங்களுக்கு நெக்ஸ்ட் டே டியூஸ்டே அன்றைக்கி தான் வெட்டிங் டே. இது 20 அன்றைக்கே நாங்கள் போட்டுட்டோங்க மார்னிங்கு. ஸோ மார்னிங் சாமிலாம் கும்பிட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனாங்க. ஸோ அதனால் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ட்டு நான் ஏர்லி மார்னிங்கே போட்டு விட்டுட்டேன். அவங்களும் அப்படியே போட்டுட்டாங்க. ரிங்கும் பார்த்திங்கன்னா பேர் ரிங் தாங்க எடுத்தோம், சில்வர் பேர் ரிங் எடுத்தோம். ஸோ அதுவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு
கோல்ட் ரிங்குமே நான் போட்டு விட்டுட்டேன். ஸோ இது தாங்க நல்லா இருக்குங்களா பாருங்கள். இது வந்து எங்களுடைய சேவிங்ஸில் எடுத்ததுங்க. ஆக்சுவலி நான் சீட்டு போட்டுலாம் நிறைய எக்ஸ்ட்ரா எடுத்தது அது எல்லாமே இப்போ எங்களுடைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சேல் பண்ணிட்டோங்க. இது வந்து இப்போ எங்களுடைய கஷ்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு அமௌண்ட் கட்டி நாங்கள் இதை எடுத்ததுங்க. அடுத்தது ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க கிளம்புறது அவங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு தம்பியும் வந்து கிளம்ப ரெடி ஆகிட்டார். ஸோ அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா மண்டேங்க 20th அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் எல்லாம் நடந்தது. ஸோ அவங்கள கிளம்பி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து கிளம்புனாங்க. ஸோ ரிங்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுற பாருங்கள். இது தாங்க லக்ஷ்மி போட்டு எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரிங்கே டிஃபராக இருக்குது பார்த்திங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டார் ஸ்கூலுக்கு. இது வந்து லிங்கமும் நந்தீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது பெங்களூர்லேருந்து. இந்த செயின் வந்து பாருங்கள் நான் வியர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு குவாலிட்டியான செயினாக இருக்குங்க. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது 2வது செயின் எனக்கு இப்போது. இது வந்து அன்றைக்கி பீச்சுக்கு போயிருந்தாங்க. ஸோ ஸ்டாஃபோட அந்த ஃபோட்டோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் தம்பியை கூப்பிட்டுட்டு மண்டே ஈவினிங் வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்குகிற ஒர்க் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நியர்பை ஷாப் வாலாஜாபாத் தான் போயிருந்தோம். அங்கே ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன அப்படின்றது ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சேஞ்சிங் லிப்ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது 300 ருபீஸ் சொல்லியிருந்தாங்கங்க. எனக்கு அது சிம்பிளாக தான் நான் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது தென் வந்து ஆஷா ப்ரௌன் கலரில் எடுத்துருந்தாங்க. ரெட்டு கேட்டிருந்தேன், ரெட் இல்லைனால ப்ரௌன் கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஆக்சுவலி நான் கேட்கலங்க. ஐலைனர் இப்போ இது தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். பட் அது ஸ்கெட்ச் மாடல் எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அது எக்ஸஸாக ஒன்று வாங்கிட்டு இது வந்து கலர் கிளிப்பு ஸ்டோன் வச்சு நார்மல் கிளிப்பு அடுத்து சாந்து போட்டு இதெல்லாம் வந்து வாங்கியாச்சுங்க. இதெல்லாம் ஒரு கொஞ்சம் சிம்பிளான காஸ்மெட்டிக்ஸ் தான் நான் வாங்கினேன். வேறு எதுவும் இதை விட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். தென் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளூடூத் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததுனால இதோட பார்த்திங்கன்னா எனக்கு 4 and 5 ப்ளூடூத் வாங்கி கொடுத்துட்டாங்கங்க. ஆக்சுவலி என்னென்னா நான் ஒரு ஒர்க் ஓரியன்டாக கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அது அதிகமாக வந்து ப்ரோக் ஆகிடுது அப்படின்றனால போட்லேயே தான் அது பிராண்டடு. பட் நான் அதிக டைம் வந்து மிஸ் ஆகிடுங்க. கையில் தம்பி கீழே போட்டுவிடுவோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் நடுவில் அட்டாச் இல்லாமல் வாங்காமல் கொடுக்கவே இல்லை. ஸோ திடீர்னு அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, பெங்களூர் போனாங்க சொன்னாலே வரும்போது ரிட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் நான் காமிக்கிறேன். இதுவும் போட்டு இருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட்லி பார்த்திங்கன்னா இது தான் வச்சுருக்கேன். இது வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன். மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது போட் நல்லா தான் இருக்குது, பிராண்டடு. இது தாங்க சின்ன காஸ்மெட்டிக்ஸ் வந்து சிம்பிளாக வாங்கியிருந்தேன். அண்டு 20th அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் நைட்டு வந்து நார்மல் வந்து கோன் போட்டிருந்தோம். ஆக்சுவலி அதிகமாக போட டைம் இல்லைங்க. நெக்ஸ்ட் ஏர்லி மார்னிங் வந்து 21th பார்த்து இது வந்து நான் ரெட் கோன் போட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கு மட்டும் நார்மல் கோன் க்ரீன் கலர் போட்டு விட்டாரிச்சு. நல்லபடியாக பால் பொங்கி வந்ததுங்க. 21th மார்னிங் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து அன்றைக்கி பர்மிஷன் கேட்டு வர சொன்னேன். பட் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஏர்லி வந்து பார்த்திங்கன்னா இதாங்க மார்னிங் டிஃபனு. தோசை, மல்லாட்டை சட்னி அண்டு கேசரி செஞ்சேன். தம்பி வந்து நெய் தோசை வேணும்னு கேட்டான், குட்டி தோசை வேணும்னு சொன்னதுனால ஆக்சுவலி அதுவே லஞ்ச் அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து மதியம் வந்து அன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால நான் நான்வெஜ் எதுவும் எடுக்கலைங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பியூர் வெஜிடேரியன் செய்யணும்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தோம். பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இது பாயசத்துக்குன்னே ஒரு விளாக் போட்டிருக்கேன், அதை விசிட் பண்ணுங்கள். அதே மாடல் தான் பாயசம் செய்கிறேன். அடுத்து வந்து கலப்பு சாம்பார். ஸோ மாங்காய் கத்திரிக்காய் எல்லாமே அப்பளம் வந்து பொரிச்சிட்டு பியூர் வெஜிடேரியன் தாங்க. ஆக்சுவலி எனக்கு டியூஸ்டேங்கிறதுனால நம்ம கோயிலுக்கும் போகணும் ப்ளஸ் சாமிக்கு படைக்கணுன்னால நான் பியூர் வெஜ்ஜு தான் வந்து செஞ்சுருந்தேன். வடைக்கு கொஞ்சம் போட்டிருந்தேங்க. வடை, அப்பளம், பாயசம், தென் கலப்பு சாம்பார், சேப்பக்கிழங்கு வந்து வறுவல் வச்சுருந்தேன், ஒயிட் ரைஸ் வடிச்சிருந்தேங்க. சிம்பிளாக இதை செஞ்சுட்டு தென் நாங்கள் வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்து ரெடி பண்ணோம். ஸோ ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் தைக்க டைம் கொஞ்சம் இல்லைங்க. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி வச்சுருந்த ப்ளவுஸே போட்டுட்டேன். இது தாங்க எங்களுடைய வெட்டிங்கோட ட்ரெஸ்ஸஸ்ஸு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஷர்ட்டே போட்டுக்கிட்டாரு. தென் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தென் ஈவினிங் வந்து சாமியெல்லாம் படைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இது வந்து வீட்டிலே ப்ரே பண்ணது. தம்பி வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால் தம்பி 3:40க்கு வந்தால் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டோங்க. சாமி கும்பிட்டுட்டு தென்
நாங்கள்லாம் ரெடியாக இருந்தோம். அதே நேரத்தில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டில் நல்லபடியாக ப்ரே பண்ணாலே ஒரு சாட்டிஸ்ஃபை வந்துடும் எங்களுக்கு. ப்ரே பண்ணிவிட்டு தென் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து சாமி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அவுட்ஃபிட் இதாங்க. சிம்பிளாக வந்து நாங்கள் வீட்லேயே வந்து ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், கோல்டு ரிங்கு. ஸோ தென் இது தாங்க என்னுடைய காஸ்ட்யூம். இது தான் போட்டிருந்தேன் வெட்டிங் டே அன்னைக்கு. ஹஸ்பண்டும் நானும் வந்து ஸ்மால் பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு தென் தம்பியோடு எடுத்தாச்சு. அண்டு அவங்கள சாப்பிட உட்கார வைக்கலான்னுட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணோம். அதே டைமில் வந்து கோயிலுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இருந்தோங்க. அண்டு தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பிக்ஸ்லாம் வந்து எடுத்தது தம்பி தாங்க. ஓகேங்களா. இது வந்து ரிங்கை நான் போட்டதுக்கப்புறம் எடுத்து இதாங்க கோயிலில் சாமிக்கு படைத்தேன். வீட்டில் செஞ்ச ஃபுட்டில் அது வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இது வந்து சாமிக்கு சிம்பிளாக செஞ்சு படைச்சாச்சு. பியூர் வெஜ்ஜு தாங்க, நான்வெஜ் எதுவும் பண்ணலை. சரிங்களா. அன்றைக்கி டியூஸ்டேங்கனால. ஸோ அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் உட்காந்து சாப்பிட சொல்லிவிட்டு, ஆக்சுவலி எனக்கு பசியே இல்லைங்க. வேலை ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால 3 மேலே வரைக்கும் சாப்பிடவே இல்லை நாடு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்வீட் மட்டும் வேலை போட்டுட்டு தென் கிளம்ப ரெடி ஆகிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றதுக்காக சாரீ கட்டிட்டு நான் செல்ஃபி எடுத்திருந்தேன். கலர் நல்லா இருக்கா பாருங்கள், காம்பினேஷன். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிம்பிளி தான். நான் அது ப்ளவுஸ் கூட எதுவும் மாடர்னாக இது பண்ணலை. பிகாஸ் டைமே இல்லைங்க, உண்மை அதுதான். இருக்கிற ப்ளவுஸ் என்னால் ஸ்டிச் பண்ணுறது கூட டெய்லர்கிட்ட கொடுக்க டைம் இல்லை. ஸோ எப்படி மேட்சாக போடலான்றது மட்டும் திங்க் பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். இது வந்து நல்லபடியாக ஹாப்பியாக எங்களுடைய 9th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு இன்னும் ஒரு 4 டேஸில் வந்து பர்த்டே வருது. ஸோ அதனால் கேக்லாம் எதுவும் வாங்கி செலிப்ரேட் பண்ண வேண்டாம், 4 டேஸில் வாங்க போகிறோமேனால நான் தான் அதை இக்னோர் பண்ணிட்டேன், கேக் வேண்டாம். ஸோ அதனால் அப்புறம் அடுத்து கோயிலுக்கு போக ரன் ஆகிட்டோங்க. 2 வீலரில் தான் பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். தம்பி நான் அவங்க. ஸோ அவங்க பெர்மிஷன் கேட்டு வந்ததுனால கொஞ்சம் இதுவே மார்னிங் கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் பிஃபோராக போயிருக்கலான்னு பார்த்தேன். பட் தம்பியும் வரணும் இல்லையா. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி ஈவினிங்காக கிளம்பணும். பக்கத்தில் இருக்கிற கோயில் வேதநாயகி ப்ளஸ் வேதேஸ்வரன் சொல்லிட்டு சிவன் கோயில் தாங்க. போயிட்டு நல்லபடியாக சாமி ப்ரே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் தான் இருக்கும். ஸோ பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு தென் தம்பி அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்டு நாங்கள் போகிற நேரம் எதுவும் ரஷ்ஷஸ்லாம் எதுவும் இல்லைங்க. ஈவினிங் தான் போனோம். பட் யாரும் கும்பல்லாம் இல்லை. தம்பி அப்புறம் கற்பூரம் ஏற்றிட்டு முருகர் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் விளக்கு போட்டோங்க. 3 பேரும் நல்லபடியாக விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக சிறப்பாக வந்தாச்சு. அங்கே கோயில்லையும் பார்த்திங்கன்னா விசேஷமாக நடந்துச்சு. பட் க்ரௌடு அதிகமாக இல்லைங்க. போனோம் ஃப்ரீயாக சாமி கும்பிட்ற மாதிரி கொஞ்சம் தருணம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அண்டு 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் நான் நவகிரகத்துக்கு வந்து அங்கே விளக்கு ஏற்றுறதுக்கு வந்தேங்க. ஸோ ஹஸ்பண்ட் அதை எடுத்தாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவரே ஓனாக வந்து கற்பூரம் ஏற்றணுமா மத்தி ஏற்றணும்னு சொல்லிவிட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டே இருந்தான். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபியர் தான், ஏதாவது நெருப்பை கையில் பட்டுருமானு. பட் கேர்ஃபுல்லாக பண்ணுப்பான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவரை வாட்ச் பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் வந்ததுங்க. பட் ஃபோட்டோ நானும் எடுத்தது பண்ணலை. தென் தம்பியும் கொஞ்சம் எடுத்தான். இது ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பு போகலான்னு பார்த்தா அங்கே நியர்பை வந்து எங்கே போனோன்னா அது ஆஸ் யூஷுவல் பாருங்கள் அந்த கருப்பட்டி காஃபி ஷாப்புக்கு தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக அங்கே போயிட்டோம். அதுதான் வந்து கருக்கப்பட்டின்ற ஏரியாவில் இருந்துச்சுங்களா. ஸோ எங்கே போனாலும் நம்மளுக்கு கருப்பட்டி காஃபி வந்துடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசிட் பண்ணோம். பட் கோயில் இல்லாத கும்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்புக்கு போனோம். வேறு லெவலில் இருந்ததுங்க க்ரௌடு. எங்களால் உள்ளே போன நல்ல வேலை சீட் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பேபி வேறேன்னு பார்த்துட்டே இருந்துச்சிங்களா. ஸோ அதுக்கிட்ட கைண்டாக பேசிகிட்டே இருந்தேன். அண்டு கருப்பட்டி காஃபி தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கேட்டிருந்தார். ஸோ அதனால் அவருக்கு அதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழைச்சாப்பாத்து கேட்டாங்கங்க. வாழைச்சாப்பாத்து வரைக்கும் வேண்டாம், பக்கத்துலேயே நியர்பை இருந்தால் ஓகே தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்களா, கோயில் போயிட்டு கொஞ்சம் ஈவினிங் 7 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாங்க வீட்டுக்கு போகலான்னு நான் தான் அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டோம். அண்டு நல்லபடியாக ஃபோட்டோ ஷூட்டு எடுத்துகிட்டு தென் தம்பி கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வரும்போது தம்பி வந்து நீங்கள் 2 வீலரில் உட்காருமா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தம்பி எடுத்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஸோ நானே அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் தம்பி எடுத்த ஃபோட்டோஸ் நல்லா தான் இருக்குன்னுட்டு. அண்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணாங்கங்க. ஒரு சில்வர் ஆங்க்லேட் வந்து வெட்டிங் டேக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வாங்குறேன்னு சொன்னார். பட் வெட்டிங் டேலே வந்து கொடுத்துட்ற மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. கொலுசு வந்து பெரிய கொலுசு வச்சுருந்தேங்க.
பட் அந்த கொலுசு வந்து நார்மல் யூஷுவல் போட்டிருந்த கொலுசு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, தின்னாக இருக்குன்றனால நான் போய் சிம்பிளாக மாற்றினேன். ஆக்சுவலி வந்து பெரிய கொலுசினுடைய விலை தான் இந்த விலை வர்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு 40 கிராமில் தான் எடுத்தோம். பட் இதே 10,000 கிட்ட மேலே வந்துச்சு. ஸோ அதனால் நீங்களே போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் ஹஸ்பண்ட் போட்டு விட்டாங்கங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு. அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு போட்டு விட்டேன். அது கேஸ்டிங் டைப்பில் தான் ரிங் எடுத்தேங்க. அண்டு 2 ரீல்ஸ் வந்து வித் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு டைம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பாட்டு, டான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒப்பீனியன் இல்லை. பட் ஷை டைப் வேறு. ஸோ நீங்கள் பண்ணி தான் ஆகணும் வெட்டிங் டே அன்றைக்கின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி தான் அந்த 2 வீடியோ கூட நான் எடுத்தேன். பட் தம்பி கொஞ்சம் இன்வால்வுங்க, ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஷை டைப்பு. பட் இருந்தாலும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஆக்சுவலி எங்கள் குழந்தையோடு நாங்கள் என்ஜாய் பண்ணதே நாங்கள் ஒரு பெரிய வரமாக நினைக்கிறோங்க. ஆக்சுவலி அதுதான் இதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் எங்களுக்கு கொடுத்துருச்சிங்க. ஸோ உங்களுடைய பிளஸ்ஸிங்கோட இந்த வெட்டிங் டேவும் எங்களுக்கு நல்லபடியாக சிறப்பாக போச்சுங்க. 9th வெட்டிங் அனிவர்சரி, வரக்கூடிய அனிவர்சரி எங்களுக்கு நல்லபடியாக வரணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.